எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐநா சபையிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னா யார், விஜய் அவர்கள் யார், விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க எல்லாருமே விருப்பப்படுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களிலேயே மோடிக்கு அப்புறமா அதிகப்படியான கூகுளில் போய் விஜய் அப்படின்னா யார், விஜயை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணது ரெண்டாவது இடத்துல விஜய் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னா இந்தியாவிலேயே ரெண்டாவது இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் மோடிக்கு அப்புறமா விஜய் அப்படின்னா தமிழ்நாட்டில் விஜய் தாங்க நம்பர் 1. இதை இன்னொரு விஷயத்தை நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களுக்கு 2011 2021 வரைக்கும் அதிமுகவோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா 2016 அப்புறமா 2017 திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சராக இருந்தாங்க. அவருடைய அவர் நல்லபடியாக அரசியல் பண்ணுவார், மக்களுக்கு நல்லது செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அவங்க சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்க மட்டும்தான் அரசியல் கட்சி நடத்துறாங்க அப்படிங்கிறத கூவத்தூரில் போட்ட மீட்டிங்லேயே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா அதிமுக வேணாம், அதிமுக மேல எக்கச்சக்கமான விரோதம் பண்ணியிருந்தாங்க, மக்கள் விரோதமா இருந்தாங்க. ஏன்னா அந்த ஆட்சி சரியா செயல்படுத்தல, மக்களுக்கு நல்லது பண்ணல. இல்லைன்னா மக்களுக்கு மட்டும் நல்லது பண்ணிருந்தான்னு வச்சுங்களேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் 2021 முதலமைச்சர் ஆயிருப்பாரு. அப்ப அவங்க ஆடிய நாடகத்தை பார்த்த உடனே மக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, 2011 கிட்டத்தட்ட 10 வருஷமா டிஎம்கேவை ஆட்சியில் உட்கார வைக்காத தமிழக மக்கள் 2021 திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை நம்பி அந்த பாட்டு ஒன்று வந்துச்சு பாருங்க, அந்த பாட்டை நம்பி இனிமேலாவது மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நம்பிக்கை வச்சு அவரை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தா, அவர் மக்களுக்கு சரியா பண்ணல அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்னென்னலாம் நான் பண்ணிட்டோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இப்ப பெய்த மழையில இயற்கையை காட்டி கொடுத்துருச்சு அவரை. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். அதனால இந்த இரு கட்சிகளுமே அகற்றிட்டு புதுசா வரக்கூடிய விஜய் அவர்களை தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை முதலமைச்சர் ஆக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஏன்னா எல்லா மக்களுக்குமே திமுக மேல ரொம்ப வெறுப்பு வந்தாச்சு. இந்த வெறுப்புனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், அவங்களுடைய பாக்கெட்ல இருந்து எந்த செலவு பண்ணல. இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க, கொஞ்ச நாள் ஆனோன்னு நிவாரண நிதியை கலெக்ட் பண்ண